லாஸ்ட் 2 வீக்ஸ்ல சில்வரோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் -16% டிராப் ஆயிருக்கு. இப்போ கரண்டா கொஞ்சம் ரைஸ் ஆகி -9.55% நெகட்டிவ்ல இருக்கு. உங்க போர்ட்ஃபோலியோல சில்வர் ஆட் பண்ண நினைச்சீங்கன்னா திஸ் மே பி தி ரைட் டைம் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் சில்வர். சில்வரோட பாப்புலாரிட்டி ரிட்டர்ன்ஸ் பத்தி எல்லாம் நான் புதுசா சொல்லணும்னு அவசியமே இல்லை. யாரை கேட்டாலும் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சில்வர் தான் நெக்ஸ்ட் கோல்டு. இன்னும் 10 இயர்ஸ்ல கோல்டு பிரைஸோட சில்வர் பிரைஸ் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு சில்வருக்கு ஓவர் டிமாண்ட். இதெல்லாம் தாண்டி ராபர்ட் கியோசாகி ரிச் டேட் புவர் டேட் புக்கோட ஆத்தர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ 1 kg ஆஃப் சில்வர் பிரைஸ் அரௌண்ட் 1.5 lakhs இருக்கு. அது கூடி சீக்கிரமா 7.5 lakhs இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இது எல்லாம் ஓகே விஜய், இதெல்லாம் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டுட்டேன். நான் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எப்படி இன்வெஸ்ட் பண்றது நான் சொல்றேன். இந்த 100 rupees எப்படி சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லைவா டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சில்வர் பிரைஸ் ஏன் ரைஸ் ஆகுது, எதுக்காக நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஜெனரலா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 3 மெயின் மெத்தட்ஸ் இருக்கு. பிசிக்கல் சில்வர், சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் சில்வர் ETF. பிசிக்கல் சில்வர்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், பியூரிட்டி, GST, மேக்கிங் சார்ஜஸ் சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அவங்க ETF-ல தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம தான் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ மியூச்சுவல் ஃபண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு நாட் எ பெட்டர் ஆப்ஷன். லாஸ்டா ETF இன்வெஸ்டிங். ETFலயும் பிரீமியம்ன்ற பேர்ல எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி மத்த மெத்தட்ஸை கம்பேர் பண்ணும்போது சில்வர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ETF தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த ETF பத்தி உங்களுக்கு டீடைலா தெரியணும்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ டைரக்டா எப்படி சில்வர் ETF-ல இன்வெஸ்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஓபன் a demat account. ஃபர்ஸ்ட் சில்வர் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணனும்னா நம்ம கிட்ட demat account இருக்கணும். demat accountனா என்ன? Dematerialized account, அதாவது டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் அக்கவுண்ட். ஒரு பேங்க்ல பணத்தை போடணும்னா டைரக்டா போட முடியாது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பர்சனல் டீடைல்ஸ்லாம் தந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேங்க்ல பணத்தை போட முடியும். சேம் ஒரு ஸ்டாக்ஸ் ஆர் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். இங்க SBI, HDFC, இந்தியன் பேங்க் நிறைய பேங்க்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, ஏஞ்சல் ஒன்னு நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, சம் பர்சனல் டீடைல்ஸ் தந்துட்டு டிமேட் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாக்ஸ் ஆர் ETF-ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் எப்படி க்ரோல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு லைவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ரெஃபர் பண்ணி ஏதோ ஒரு புரோக்கர்ல ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுங்க. ஸ்டெப் நம்பர் 2, செலக்ட் தி பெஸ்ட் சில்வர் ETF. இப்போ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு, ஓபன் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பெஸ்ட் சில்வர் ETF செலக்ட் பண்ணணும். நான் அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி சில்வர் ETF செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளா இருக்க பெஸ்ட் சில்வர் ETF செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னடா விஜய் அந்த வீடியோ பாரு இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணா 1 hour 2 hour வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். இந்த செட்டப்பை வச்சுக்கிட்டு 2 hours வீடியோ எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால ஸ்பிளிட் பண்ணி தனித்தனி வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்ற எல்லா வீடியோஸையும் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை ஹைப் பண்ணிடுங்க. சோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3, இன்வெஸ்ட் இன் சில்வர் ETF. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கான பெஸ்ட் சில்வர் ETF செலக்ட் பண்ணிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எப்படி க்ரோ ஆப்ல இந்த சில்வர் ETF செலக்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். இங்க க்ரோ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த புரோக்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரோவை டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி மொபைல்ல இருக்க க்ரோ ஆப் மூலமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மொபைல் ஆப், டெஸ்க்டாப் ஆப், அதர் புரோக்கர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும் வித் a slight difference. டேஷ்போர்ட்ல மேல சர்ச் பார் இருக்கும். அதுல ஜஸ்ட் சில்வர் ETF னு டைப் பண்ணா the most popular எல்லா சில்வர் ETF லிஸ்ட் டவுன் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே எல்லா சில்வர் ETF-யும் கம்பேர் பண்ணி ரேங்க் பண்ணோம். அந்த ரேங்கிங்ல கிடைச்ச டாப் 5 சில்வர் ETF தனியா எடுத்து அதுக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி வந்து ரேங்க் பண்ணா ICICI Prudential சில்வர் ETF தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்துச்சு. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ICICI Prudential சில்வர் ETF எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி சர்ச் பண்ண சர்ச் பார்ல ஜஸ்ட் ICICI டைப் பண்ணா ICICI Prudential சில்வர் ETF நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ETF ஓட கரண்ட் பிரைஸ் 148.53 rupees. லாஸ்ட் 1 month 2.96% ரைஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1 month ரிட்டர்னா 30%, 40% இருந்துச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸ்ல சில்வர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனதுனால இந்த பர்சன்டேஜ் இப்ப கம்மியா இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம்னா பெர்ஃபார்மன்ஸ் டுடே லோ அண்ட் டுடே ஹை. ETF பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸ் மாதிரி தான். மண்டே டு ஃப்ரைடே காலையில 9:15ல இருந்து 3:30 வரைக்கும் தான் லைவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணா அப்போ லைவா எக்ஸிக்யூட் ஆயிடும். ரிமைனிங் மார்க்கெட் க்ளோசிங் டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அது ஓபன் ஆர்டரா தான் அப்படியே இருக்கும்.
நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்போ ஓபன் ஆகுதோ அப்போ எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ நான் வீடியோ ஷூட் பண்றது சாட்டர்டே 1 நவம்பர் 2025. இன்னைக்கு மார்க்கெட் லீவ். அப்போ இங்க பெர்ஃபார்மன்ஸ்ல டுடேஸ் லோ டுடேஸ் ஹைனா லாஸ்ட் மார்க்கெட் எப்போ ஓபன்ல இருந்துச்சோ அன்னைக்கான லோயஸ்ட் பிரைஸ் அண்ட் ஹையஸ்ட் பிரைஸ். அதுக்கு கீழே 52 வீக் லோ அண்ட் 52 வீக் ஹை தந்திருக்காங்க. அதாவது லாஸ்ட் 1 இயர்ல எது லோயஸ்ட் பிரைஸ் அண்ட் லாஸ்ட் 1 இயர்ல எது ஹையஸ்ட் பிரைஸ் தந்திருக்காங்க. தென் ஓபன், ப்ரீவியஸ் க்ளோஸ், வால்யூம், டோட்டல் ட்ரேடட் வேல்யூம் சொல்லிட்டு நிறைய நம்பர்ஸா தந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ்ல கேண்டில் ஸ்டிக் பத்தி லேர்ன் பண்ணும்போது டீடைலா அனலைஸ் பண்ணலாம். இப்போ இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க. தென் ரிட்டர்ன் லாஸ்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர்ல அந்த ஃபண்டோட ரிட்டர்ன், கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் அந்த ஃபண்ட் எந்த ரேங்கிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் டேட்டாவை தந்திருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா ஃபண்டமெண்டல், இந்த ஃபண்டோட ஏவிஎம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு சம் ஃபண்டமெண்டல் டேட்டாவை தந்திருக்காங்க. இதை விட அட்வான்ஸ்டா நம்ம எக்ஸல் ஷீட்ல அனலைஸ் பண்ணிட்டோம். சோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். லாஸ்ட் அபவுட் ETF. இந்த ETF ஓட ஃபண்ட் மேனேஜர் நிதிஷ் பட்டேல். இஃப் யூ வாண்ட் இந்த மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. பட் இது சில்வர் ETFன்றதுனால ஜஸ்ட் சில்வரை ட்ராக் பண்ணுவாங்க. அதனால இந்த ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த ETF 2022ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கான சிம்பிள் சில்வர் ஐ ETF. தட்ஸ் இட். இது எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பாருங்க. இது மட்டும் இல்ல, இது காம்படிட்டரா இருக்க மத்த சில்வர் ETF-யும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பேசிக்கா கூட அனலைஸ் பண்ணாம நான் சொல்றேன், ஃப்ரெண்டு சொல்றான், யாரோ சொல்றாங்கன்னு ஏதோ ஒரு ஸ்டாக், ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ப்ராஃபிட் வந்தா செம்ம ஹாப்பியா இருப்போம். கொஞ்சம் லாஸ் ஆனா கூட பயம் வரும், கான்ஃபிடன்ட் போய் அப்பவே செல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு அசெட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் 1 இயர், 3 இயர், மோர் தென் 5 இயர்னு அந்த அசெட் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ண போகுது. அது கூட சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணி தான் ஆகணும். இந்த அப் ஃபேஸை யார் வேணா ஹேண்டில் பண்ணிடலாம், நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த டவுன் ஃபேஸை ஹேண்டில் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நீங்க பேசிக்கா அனலைஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டவுன் ஃபேஸை கோ த்ரூ பண்ண முடியும். So do your own analysis and make the decision. இப்போ இந்த சில்வர் ETF ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். இதுதான் பை அண்ட் செல் பண்றதுக்கான லேஅவுட். நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க ETF செல் பண்ணனும்னா செல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பை பண்ண போறோம். சோ பை ஆப்ஷன். கீழ டெலிவரி, இன்ட்ராடே, MTFs னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இன்ட்ராடேனா இன்னைக்கு பை பண்ணிட்டு இன்னைக்கே செல் பண்ணிடணும். இன் கேஸ் நம்ம செல் பண்ணலாம், இந்த புரோக்கரே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செல் பண்ணிடுவாங்க. நீங்க டே ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா இந்த இன்ட்ராடேவை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ இந்த இன்ட்ராடே நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் MTFனா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. நம்ம கிட்ட காசு கம்மியா இருந்தா கூட இந்த புரோக்கர்ட்ட இருந்து லோனா வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த MTF ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா 3.57 டைம்ஸ், அப்போ 1000 into 3.57 3570 ரூபீஸ் வரைக்கும் நம்மளால இந்த ETF-ல பை பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே விஜய்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன லோனை சும்மாவா தருவாங்க? 15 to 20% ஆனுவல் இன்ட்ரெஸ்டா போடுவாங்க. நம்ம ஃபண்ட்ல இருந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்கா டெய்லி பேசிஸ்ல எடுத்துப்பாங்க. நம்ம பண்ற ப்ராஃபிட்டை விட இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த MTF ஆப்ஷனை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்களும் சூஸ் பண்ணாதீங்க. லாஸ்டா டெலிவரி. இன்னைக்கு பை பண்ணிட்டு நாளைக்கே கூட செல் பண்ணலாம். நாளான்னைக்கு, நெக்ஸ்ட் 1 இயர், 10 இயர்ஸ் அப்புறம் கூட செல் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம இதை பை பண்ண போறோம்னா நம்ம டெலிவரியை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ண போறோம். சோ டெலிவரி ஆப்ஷன். நெக்ஸ்ட் QTY குவாண்டிட்டி. அதுக்கு பக்கத்துல NSE ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணா BSE ன்னு இருக்கு. இந்த NSE BSE னா என்ன? NSE னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆன்லைன்ல போன் வாங்க போறோம்னா அமேசான், பிளிப்கார்ட்னு 2 மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. ரேட் முன்ன பின்ன இருக்கும், நமக்கு எது சூட்டபிளா இருக்கோ அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். சேம் இங்க NSE BSE ன்னு 2 மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே ஸ்டாக்ஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ரேட் முன்ன பின்ன இருக்கும், நமக்கு எது சூட்டபிளா இருக்கோ அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க மேலேயே தந்திருக்காங்க. NSE ல இந்த ETF கான பிரைஸ் 148.53 ரூபீஸ், BSE ல 148.52 ரூபீஸ். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 0.01 ரூபீஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஜஸ்ட் 0.01. அப்ப நான் ரெண்டுத்துல எதுல விஜய் இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் வால்யூமை செக் பண்ணணும். இந்த கிராஃப்ல வால்யூம்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணீங்கன்னா வால்யூம் தெரிஞ்சிடும். இந்த சார்ட் BSE ல இருக்கு. அப்ப BSE யோட வால்யூம் 13,75,000. இதை கிளிக் பண்ணீங்கன்னா NSE க்கு மாறிடும். NSE யோட வால்யூம் 77,89,000. ஆல்மோஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்கு. NSE ல 5 டைம்ஸ், BSE விட அதிகமான வால்யூம் இருக்கு. வால்யூம்னா டோட்டல் பை அண்ட் செல். எங்க அதிகமான வால்யூம் இருக்கோ அங்கதான் நிறைய பை அண்ட் செல் நடக்குதுன்னு அர்த்தம். அங்கதான் அதிக லிக்விடிட்டி இருக்கும். இங்க NSE தான் அதிகமான லிக்விடிட்டியா இருக்குன்றது கிளியரா தெரியுது. சோ NSE தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். நானும் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ இங்க NSE செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்க குவாண்டிட்டியை செலக்ட் பண்ணணும். எவ்வளவு ETF வாங்க போறோம் அப்படின்றத டைப் பண்ணணும். 1 ETF னா டோட்டல் ரெக்வயர்ட் அமௌண்ட் 149 ரூபீஸ். இதே 2 ETF னா 298 ரூபீஸ்.
நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் டிவைட் பை கரண்ட் பிரைஸ் இதை டைப் பண்ணீங்கன்னா எவ்வளவு ரெக்வயர்டு குவான்டிட்டின்னு தெரிஞ்சிடும். அதை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க எக்ஸாம்பிளுக்கு 1 குவான்டிட்டின்னு டைப் பண்ணிக்கலாம். தென் பிரைஸ், இந்த பிரைஸ்ல மார்க்கெட் லிமிட்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. மார்க்கெட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம பைன்னு தந்தோம்னா அந்த டைம்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்க்கு அலர்ட் ஆகும். நம்ம மார்க்கெட்டுக்கு பதிலா லிமிட்டை சூஸ் பண்றோம்னா நம்ம பிரைஸை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 148 rupees. 148 rupees தான் அதிகம். ஜஸ்ட் 140 rupeesக்கு வந்தா மட்டும் எனக்கு அலர்ட் பண்ண நீங்க 140 டைப் பண்ணீங்கன்னா எப்போ மார்க்கெட் 140 rupeesக்கு வருதோ அப்ப மட்டும் தான் பை பண்ணும். இதுதான் லிமிட் ஆர்டர். இது உங்க விருப்பம். நீங்க மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ண போறீங்களா இல்ல லிமிட் போட்டு கம்மியான பிரைஸ்ல பை பண்ண போறீங்களான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ்ல பை பண்ணி பார்க்கலாம். சில்வர் ETF பை பண்ண போறோம். டெலிவரி ஆர்டர் NSE ல ஒரு குவான்டிட்டி மார்க்கெட் ஆர்டர்ல வாங்க போறோம். கீழே அப்ராக்சிமேட் ரெக்வயர்ட் அமௌண்ட் 149 rupees. இது ஜஸ்ட் அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான். இதை கிளிக் பண்ணா டீடைலா பார்க்க முடியும். மார்ஜின் ரெக்வயர்ட் 149 rupees. கரண்ட் பிரைஸ் 148.53. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 149 rupees. நிறைய அதர் சார்ஜஸ் இருக்கு. இந்த க்ரோக்கு brokerage சார்ஜ் ஆஃப் 5 rupees பே பண்ணணும். தென் எக்ஸ்டர்னல் சார்ஜா எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, செபி டர்ன் ஓவர் சார்ஜஸ் சொல்லிட்டு சம் பைசாஸ்ல அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கு. டாக்ஸேஷன்ல GST 0.9 rupees. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் 0.16 rupees. அப்போ அதர் சார்ஜஸா மட்டும் அப்ராக்சிமேட்டா 6 rupees பே பண்ற மாதிரி இருக்கு. அப்போ டோட்டலா 149 plus 6 155 rupees பே பண்ணணும். அப்போ ஏன் விஜய் இங்க 149 தான் போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ கரண்டா பை பண்ற வேல்யூ மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டை எண்ட் ஆஃப் த டே கான்ட்ராக்ட் லோட்ல டீடைலா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நமக்கு எண்ட் ஆஃப் த டே தான் டோட்டல் வேல்யூ எவ்வளவுன்னு கான்ட்ராக்ட் வேல்யூல தெரியும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பை கிளிக் பண்ணோம்னா பை பண்ணது கம்ப்ளீட் ஆகாது. ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் இருக்கும். See, this order will be executed at best available price once the market opens at 9 AM 3 November. 3 November தான் மண்டே. அப்பதான் மார்க்கெட் ஆக்டிவா இருக்கும். சோ அப்ப ஸ்டார்ட் பண்ற டைம்ல பெஸ்ட் பிரைஸ்ல இது எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிடுறாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைம் தான் வீடியோ எடுக்க முடியும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனாலதான் லைவ் மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மார்க்கெட் க்ளோசிங் டைம்ல நம்ம ஆர்டர் போடும்போது மார்க்கெட் பை ரெக்வெஸ்டட் வந்துச்சு. இன்கேஸ் நம்ம லைவ் மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தான் வரும். பை சக்சஸ்ஃபுல். இதுல ஆர்டர் டீடைல்ஸ் கிளிக் பண்ணா இன்னும் டீடைல்டாவே பார்க்க முடியும். ஆர்டர் ஸ்டேட்டஸ், ரெக்வெஸ்ட் வெரிஃபைடு, ஆர்டர் பிளேஸ்டு வித் NSE, ஆர்டர் எக்ஸிக்யூட்டட். சக்சஸ்ஃபுல்லா இந்த ETF நம்ம பை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அத ஹோல்டிங்ல போனா இன்னும் டீடைலா பார்க்க முடியும். இதை நான் வெப்சைட்லயே காமிக்கிறேன். மேல ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணோம்னா நம்ம பை பண்ண எல்லாமே இங்க வந்துடும். இதுதான் நான் டெமோக்காக லைவ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சில்வர் ETF. மார்க்கெட் ஆர்டர்ல எப்படி பை பண்றதுன்னு டெமோ பார்த்தாச்சு. இப்போ லிமிட் ஆர்டரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேம். பிரைஸ் மட்டும் மார்க்கெட் பதிலா லிமிட் ஆர்டர் போடலாம். லிமிட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 140 டைப் பண்ணலாம். இப்போ நம்ம இதை பை பண்ணோம்னா லிமிட் ஆர்டர் பை ரெக்வெஸ்டட். இதுல ஆர்டர் டீடைல்ஸை கிளிக் பண்ணா இன்னும் டீடைலா பார்க்க முடியும். ஆர்டர் ஸ்டேட்டஸ், ரெக்வெஸ்ட் வெரிஃபைடு டு பி பிளேஸ்ட் ஆன் NSE. ஆர்டர் will be attempted after the market opens. மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நாம தந்த லிமிட் ஆர்டர் பிரைஸ் 140. அது எப்போ ரீச் ஆகுதோ அப்பதான் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் பெண்டிங்ல தான் இருக்கும். நம்ம போட்ட ஆர்டர் ஓப்பன்ல தான் இருக்கும். எப்போ அந்த பிரைஸ் ரீச் ஆகுதோ அப்போ எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா ஹோல்டிங்ஸ்ல பாத்துக்க முடியும். இப்போ சில்வர் ETF எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். உங்க தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, warriors. அது கூட சேர்ந்து நாமும் டிராவல் பண்ணி ஆகணும். அந்த ஒரு ஒரு அசட் ஒரு ஒரு